வணக்கம். நம்ம நாலடியார் பார்த்துட்டு இருக்கோம். 2 அதிகாரம் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். 3வது அதிகாரம் இது துறவறவியல்ல 3வது அதிகாரம் யாக்கை நிலையாமை. முன்னாடி பார்த்ததுமே 2மே நிலையாமை தான். செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை 2யும் சொன்னாரு. ஏன் அப்ப யாக்கை நிலையாமையும் சேர்த்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு விளக்க உரைக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 2ம் ரொம்ப குறைந்த நேரம் உடையது. இப்ப இளமை அப்படிங்கிறது ஒரு குறைந்த பருவம் தான். ஒரு நீண்ட மானிட வாழ்க்கையில இளமை அப்படிங்கிறது ஒரு சிறிய பருவம். அதனால அத குறிப்பிட்டு சொல்லி சொன்னது. அதேபோல செல்வமும் அப்படிதான். செல்வமும் நீண்ட காலம் ஒருவனுடைய பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு சிறந்த ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும் தான் இருக்கக்கூடியது. மேபி மிகச்சிலருக்கு அது பல காலம் இருக்கலாம். அதனால அந்த 2 ஒரு குறுகிய பகுதிய சொல்லி, குறுகிய பருவத்த சொல்லி, இதுல கவனத்துல கொள்ளுங்க அப்படின்னு சொன்னது போல. ஆனா யாக்கை அப்படி கிடையாது. பிறந்ததிலிருந்து இருந்து நம்ம இறக்குற வரைக்கும் கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நீண்ட காலம் உண்டு அப்படின்னு நம்ம நம்புறோம். நீண்ட கால வாழ்க்கை அதுக்கு உண்டு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனால இன்னைக்கு வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப பாத்துக்கலாம். இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு காரியத்தையோ, காரியத்தை தள்ளி போடுறது போல அறம் செய்வது போன்ற கருத்துக்களையும் நம்ம தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. யாக்கையினுடைய நீண்ட கால வாழ்க்கையினால. அது இன்றைக்கு காலகட்டத்துக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நமக்கு எக்ஸ்டென்ட் ஒரு லைஃப் சைக்கிள் இப்ப கிடைச்சிருச்சு நமக்கு. அதனால அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் நீங்க நம்பிக்கையோட எல்லாம் இருந்துட முடியாது. இந்த உடம்பு என்பது இப்படி உடனடியாக நீண்ட காலம் நீங்க நினைப்பது போல வரக்கூடியது ஒன்று அன்று அப்படிங்கிறதையும் அதனுடைய நிலையாமை தன்மையும் சொல்றதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கிட்டத்தட்ட அதேதான் நம்ம முன்னாடி பார்த்த அதே பேட்டர்ன்ல தான் இது சொல்றது. இன்னொன்னு இத இது இப்படி தொகுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அதிகார பகுப்புகள்ல வர பாடல்கள் கூட பின்னாடி யாரோ தொகுத்ததுதான். அதனால அவங்க இப்படி வந்த ஒரு கருத்தியல்ல இந்த அதிகாரத்துக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொருளும் இதுல வருது. அதனால எழுதினவங்களே தொகுத்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. எழுதினவங்களே தொகுத்திருந்தா அது ஒருவேளை வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இது பின்னாடி வந்தவங்க யாரோ தொகுத்தது அப்படிங்கிறதுனால இந்த முறையில தொகுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு உரைக்காரன் சொல்றாரு. சரி, நம்ம பாட்ட பார்க்கலாம். மலைமிசை முதல் பாடல். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையார் நிலமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்து இல். இந்த உலகத்துல நிலையானவர்கள் என்று யாரும் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு அடிக்கோடிட வேண்டியது. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட புகழுடையவர்களாக வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் என்றாவது ஒரு நாள் போகத்தான் வேண்டும். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அது மனதில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லக்கூடியது அதுதான். யாரும் இந்த உலகத்துல நிலையா வாழ போறது கிடையாது. எல்லாரும் ஒரு காலத்துல கிளம்பதான் போறாங்க. அவ்வளவுதான். சோ இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். எந்த அறமும் இல்ல. நம்ம பல பாடல்கள் நம்ம அப்படிதான் பாக்குறோம். சில பாடல்கள்ல மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட அறத்தை சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றது. பல பாடல்கள் இதுதான் உலகியல் உண்மை, இதுதான் உலகியல் உண்மை அப்படிங்கறத சொல்றதுதான். அதுதான் நாலடியாரோட ஸ்டைலாவும் இருக்கு. 10 பாடல்கள் இருந்தா அதுல ஒரு 3, 4 பாட்டு தான் என்ன ஒரு முக்கியமான அறமோ அந்த அறக்கருத்தை வலியுறுத்தி சொல்லும். மீதி பாடல்கள் இந்த உலகியலுடைய உண்மை என்ன, இந்த உலகியல் உண்மை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை மறந்து போகிறவங்க அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த உலகியல் உண்மையை மட்டும் சொல்ற மாதிரி பாடல்கள் அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதே வகைதான். மலைமிசை தோன்றும் மதியம் போல். மலை மேல உச்சியில தோன்றுகிறது சந்திரன். எப்படி அப்ப மலை மேல தோன்றினா எல்லாருக்கும் தெரியும், எல்லாராலையும் பார்க்க முடியும். பார்க்க முடியாதவங்க யாரும் கிடையாது. அதே போல எல்லாருக்கும் தெரியும்படியான புகழுடையவாக இருக்கக்கூடிய ஒரு அரசன். யானை தலைமிசை கொண்ட குடையர். யானை மேல இப்ப கீழே நடந்து வர்றதுக்கும் யானை மேல நடந்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு புகழ் பெற்றவன் என்பவன் யானை மேல நடந்து வருபவனுக்கு ஒப்பாகவன். கீழே எல்லாரும் நடந்து வரும் பொழுது ஒருவருடைய காட்சி இன்னொருக்கு புலப்படாமல் போகலாம். ஆனால் நீங்க யானை மேல நடந்து வரும் பொழுது இந்த உலகமே பார்க்கும்படியான ஒரு காட்சி தோற்றத்துல நீங்க இருப்பீங்க. அது மலைமிசையில வரக்கூடிய நிலவை போலது. மலைமிசையில தோன்றக்கூடிய நிலவை எப்படி உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்களோ அது போல யானையினுடைய கழுத்தில் ஏறிக்கொண்டு வெண்கொற்ற கொடையை பிடித்துக் கொண்டு வரக்கூடிய அரசனை பற்றிய பார்வை எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் அவனை பார்ப்பாங்க. அப்ப இவ்வளவு புகழுடையவன் அவன் இப்படியே இருந்துருவானா அப்படின்னா அதுதான் கிடையாது. அவனும் இந்த உலகத்திலிருந்து நீங்க வேண்டியவன் தான். அவ்வளவுதான். சோ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நிலை பெற்று இருத்தல் என்பது இயலாதது, இல்லாதது. அதனால அதை நீங்க நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. தலைமிசை கொண்ட குடையார். தலைமேல் குடை சூழ்ந்து வர வெண்குற்ற குடை நிழல் வழங்க யானை மேல் நடந்து வருபவர்களுக்கு கூட என்ன நிலைமை என்றால் நிலமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால்.
அவர்கள் இந்த நிலைமிசை துஞ்சுதல் அப்படின்னா இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஒரு வார்த்தையை வந்து மங்களம் கருதி நேரடியாக அதை சொல்லாமல், இப்ப வந்து மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லாம, காலமானார், இயற்கை எய்தினார், சிவ பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். அது அப்படி மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ராவா இருக்கு அப்படிங்கறதுனால இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவாங்க. அது நிறைய எல்லா மொழிகளையும் அந்தந்த மாதிரியான ஒரு வித்தியாசத்துல அது இருக்கும். தமிழ் மொழியில இடக்கடக்கலாக அது இப்படி வருகிறது. துஞ்சினார் என்றால் தூங்கிட்டாங்க. துஞ்சுதல்னா தூங்குதல் தான் அர்த்தம். ஆனா இங்க துஞ்சினார் அப்படிங்கிறது இறந்து பட்டார்கள் அப்படிங்கிற பொருள். என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால். தூற்றப்படுதல் அப்படின்னா இங்க வந்து தூற்றுதல் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம். இன்னொரு விளக்க உரைக்காரர் என்ன பொருள் கொடுக்கிறாருன்னா, மலர் தூவி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அல்லது எரிக்கப்பட்டார்கள். இந்த பொருள் கொஞ்சம் நல்லா இருக்கு. இளமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால். மலர் தூவி வாழ்த்தி அவர்களை விடை கொடுத்து அனுப்புவதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கம். அது கொஞ்சம் சரியா இருக்கு. ஏன்னா 3 பேர் உரை கொடுத்திருக்காங்க. நம்ம பயன்படுத்துற இந்த நாலடியார் உரை வளம், இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் இதுல வந்து 3 பேருடைய உரை இருக்கு. மற்ற 2 பேரும், அதாவது தருமர், பதுமனார் 2 பேருமே வந்து இவங்க வந்து இகழ்ந்து தூற்றப்பட்டார்கள். என்ன பண்ணி என்ன கடைசியில போயிட்டான் அப்படின்றது மாதிரி அந்த ஒரு பொருளை கொடுத்திருக்காங்க. ஆனால் அதை விட விளக்க உரைக்காரருடைய உரையில வந்து மலர் தூவி வாழ்த்தி அனுப்பப்பட்டு விட்டார்கள். அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசியில இதுதான் நிலைமை. அதனால இந்த உடம்பு நிலை என்று நினைத்து கொண்டு அதை அப்புறம் செய்யலாம், பிறகு செய்யலாம். மறைமுகமாக பொருள் என்ன அப்படின்னா, நாளைக்கும் ஒண்ணு உண்டு, இந்த உடம்புதான் இருக்கே சாஸ்வதமானது, நாளைக்கும் வரும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய கருத்து. மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையார் நிலமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லார் எஞ்சினார் இவ்வுலகத்து எஞ்சினவர்கள், எப்பொழுதுமே உயிரோடு இருப்பவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. புராணங்கள்ல இருக்கலாம். புராணங்கள்ல சிரஞ்சீவி அப்படிங்கிற தன்மை சில கதாபாத்திரங்களுக்கு உண்டு. பார்த்திருக்கிறோம் நம்ம. ராமாயணத்துல அனுமன் சிரஞ்சீவி, மகாபாரதத்துல அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி. ஆனால் அந்த சிரஞ்சீவி தன்மை என்பது வரமா சாபமா, அப்புறம் வந்து ஜாம்பவான் வருவாரு, அவரும் சிரஞ்சீவியாக சொல்லப்படுபவர். ஆனா 2 பேர் தான் முக்கியமா, ஹனுமனும் அஸ்வத்தாமனும். ஆனா அஸ்வத்தாமனுக்கு அது சாபமா மாறிடுது. அதனால வந்து சிரஞ்சீவி தன்மை அப்படிங்கிறது வந்து முக்கியமாக உலக மக்களுக்கு கிடையாது, இல்லாத ஒன்று. அதனால இந்த உலகத்துல தோன்றி எல்லாருமே ஒரு காலத்துல போக வேண்டியவங்கதான். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிதான் இந்த பாட்டு சொல்லக்கூடிய ஒரு பொதுவான அறம். அவ்வளவுதான். இது வந்து இதுக்கு அழகான ஒரு சூளாமணியில வரக்கூடிய ஒரே ஒரு உதாரண பாட்டு மட்டும் சொல்லலாம். ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. கொலையானை மேலோர் குளிர்வெண் குடை கீழ் பலையானை மன்னர் பலர் போற்ற வந்தான். கிட்டத்தட்ட இதே மீனிங் தான். மலையாகம் போழாக மற்றிவனோ சாய்ந்தான் நிலையாமை சால நிலை பெற்றதன்றே. இப்ப மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது போல இந்த கடைசி வரி ரொம்ப அழகா இருக்கு. நிலையாமை சால நிலை பெற்றதன்றே. நிலையாமைதான் நிலை பெற்றது இந்த உலகத்துல. என்ன அழகான முரண், 2 முரண் வார்த்தைகளை சொல்லி அது அழகா அவங்க அடுக்குறாங்க. இது வந்து சூளாமணியில வரக்கூடிய ஒரு மேற்கோள் பாடல். இங்க இவங்க உரைக்காரர்கள் கொடுத்திருக்காங்க. இதுதான் உரையாசிரியர்களுடைய சிறப்பு. உரையாசிரியர்கள் இல்லாம நம்ம ஒரு இலக்கியத்தை படிக்கவே முடியாது. படிக்கலாம், நம்மளா ஒரு பொருள் எடுத்துப்போம். ஆனால் இதற்கு அதுக்கான பொருளை சொல்லி அது வேற வேற இடங்கள்லாம் அங்க ஒப்புமை பட்டிருக்கிறது அப்படிங்கறத எடுத்து சொல்லும் போது நமக்கு இன்னும் நல்லா புரியுது. அதனால இந்த உரையாசிரியர்கள் எல்லாம் நம்ம வந்து வாழ்த்தி வணங்கணும். நல்ல அழகான வரி. சூளாமையில வரக்கூடிய வரி, நிலையாமை சால நிலை பெற்றதன்றி. ரொம்ப அழகா இருக்கு. சரி, இந்த முதல் பாட்டு பொதுவான ஒரு அறத்தை சொல்கிறது. 2வது பாட்டு பார்க்கலாம். வாழ்நாட்கு அழகா வாழ்நாட்கு அழகா வயங்கொலி மண்டிலம் வீணாள் படாது எழுதலால் வானால் உளவும் ஒப்புரவாற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை நேர். இதுவும் அதேதான், அதே மீனிங் தான். ஆனால் வேற ஒரு உதாரணத்தை சொல்லுது. மலை யானை மேல வந்தவன் கூட போயிடுவான். அதே போல இது வேற ஒரு இதை சொல்லுது. நிலவார் நிலமிசை மேல். நிலவார்னா நிலவுதல், நின்று நிலவுதல், இங்கேயே தொடர்ந்து இங்கேயே முழுமையாக இருக்க போகிறவர்கள், நிலையாக இருக்க போகிறவர்கள் என்று யாரும் இந்த உலகத்துல கிடையாது. அப்போ அப்போ உங்களுடைய வாழ்நாளை அளப்பதற்கு ஒரு அழகு என்பது இந்த உலகத்திலேயே இருக்கிறது. இப்போ ஒரு பொருளை அளக்கணும்னா முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படிங்கிற மாதிரி அளவைகள் இருப்பது போல நம்முடைய வாழ்நாளை அளப்பதற்கு எது அளவை, எது அழகு அப்படின்னா இந்த சூரியன் தான் அழகு. ஒரு சூரியன் உதித்து எழுந்து வரும் பொழுது
நம்முடைய ஒரு நாள் அளக்கப்பட்டு விடுகிறது. இந்த ஒரு நாள் இப்ப நீங்க தூங்கி எழுந்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அழகு இருக்கு, இந்த அழகு. ஆனா அந்த நாள் முழுமையா உங்களுக்கு இருக்குமாங்கிறது வேற, அது வேற விஷயம். ஆனால் உங்களுடைய வாழ்நாளினுடைய அழகை அளப்பதற்கு வானத்தில் சூரியன் தோன்றுகிறான். அவன் உங்களுடைய ஒரு நாளை அளக்கிறான். ஒரு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அளக்கிறான். வாழ்நாட்கு அழகாய், அழகுன்னா அந்த அளத்தல், அளவை பெயர். வயங்கொழி மண்டிலம், மண்டிலம்னா அதாவது வட்டமாக இருப்பது. மண்டலம் அப்படிங்கிறதுக்கு வட்டம். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு மண்டலம் அப்படின்னு 48 நாள் ஒரு மண்டலம், 110 நாள் ஒரு மண்டலம்னா ஒரு ரவுண்டா, ஒரு முழுமையாக ஒரு சுற்றை சுற்றி முடிப்பதற்கு மண்டலம் அப்படின்னு பேரு. இங்க மண்டிலம்ங்கிறதும் அந்த வட்டம் தான். ஒரு வட்டமாக வானத்தில் தோன்றக்கூடிய சூரியன் நம்முடைய வாழ்நாளை அளக்கக்கூடிய அலகு போன்றவன். நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் கழிஞ்சது, 2 நாள் கழிஞ்சது, 3 நாள் அப்படி அளக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். வாழ்நாட்கு அழகாய் வயங்கொழி மண்டிலம் வீழ்நாட்படாது எழுதலால். அது ஒரு நாளும் எழாம இருப்பதே கிடையாது. சூரியன் என்பது எழாத நாளே கிடையாது. அது எல்லா நாளும் சூரியன் மிகச் சரியாக இந்த வானத்தில் தோன்றி நம்முடைய வாழ்நாட்களை அளந்து கொண்டிருக்கிறது. அதனால வாழ்நாள் உலாவும் ஒப்புரவாற்றுமின். அதனால வாழ்நாள்கள் கெட்டு போவதற்கு முன்னால், வாழ்நாள் உலவாமுன், உலவானா அது முடிந்து போவதற்கு முன்னால், அது எப்ப முடிஞ்சு போகும் அது நமக்கு தெரியாது. எப்பவும் முடியலாம். இன்னும் பல காலம் வாழலாம், அல்லது பல மாதங்கள் வாழலாம், பல நாட்களே கூட வாழலாம். இது தெரியாது நமக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு அழகான ஒரு இது பார்த்தோம். சென்ற நாட்களை விரல் விட்டு எண்ணலாம், ஆனால் வரும் நாட்களை எந்த விரல் வச்சு என்றது அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு உதாரண பாட்டு பார்த்தோம். அது போல உலவாமுன், அது கெட்டு போகாத முன்னாடி ஒப்புரவு ஆற்றுமின். ஒப்புரவு என்றால் செய்யக்கூடிய அறங்களை செய்து விடுங்கள். யாரும் நிலவார் நிலமிசை மேல். யாரும் இந்த உலகத்தில் நிலை பெற்று இருப்பவர்கள் என்று யாரும் கிடையாது. அதனால அது இப்போ நம்முடைய சூரியன் ஒரு நாள்தோறும் எழுந்து வரக்கூடிய சூரியன் நம்முடைய வாழ்நாட்களை அளந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் சூரியன் தோன்றும் போது நமக்கு தோணணும் மனசுல, ஆஹா ஒரு நாள் முடிஞ்சிருச்சு, நமக்கு நம்மளுடைய வாழ்நாள் கணக்குல ஒரு நாள் முடியுது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியுமோ அது சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த அறிவு வரணும். அது இல்ல அப்படின்னா அப்புறம் பாத்துக்கலாம்னா அந்த அப்புறம் என்பது வராமலே போகலாம் அப்படிங்கறதான் இந்த பாட்டு சொல்றது. இது ஒரு பொதுவான அறம் தான். வாழ்நாட்கு அழகாய் வயங்கொழி மண்டிலம் வீழ்நாட்படாது எழுதலால் வாழ்நாள் உலவா முன் ஒப்புரவு ஆற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். இதேதான். புரியுது இல்லையா? வேற ஒண்ணும் இதுல இது இல்ல. ஏதாவது உதாரண பாட்டு இருக்கான்னு மட்டும் பார்க்கலாம். இல்ல, இது நம்ம ஏற்கனவே முன்னாடியே நாலடியார்லயே ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்த அதிகாரத்திலேயே தோற்றம் சால் ஞாயிறு ஞாழியா வைகளும் கூற்றம் வளர்ந்து, அதுல கூற்றம் வந்தது. கூற்றம் நம்மளுடைய வாழ்நாளை அளக்குது. அது அளக்கக்கூடிய அழகு என்னன்னா சூரியன் தான் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால இந்த சூரியனை அழகாக அளவையாக சொல்வது என்பது பல இலக்கியங்கள்ல வந்திருக்கு. புறநானூறுலயும் இதே மாதிரி ஒரு வரி வருது. வாழ்நாட்கு அழகாகிய பல கதிரை உடைய செல்வன் அப்படின்னு ஒரு வரி புறநானூறுலயும் வருது. அப்போ சூரியன் என்பதை ஒரு அழகாக, ஒரு நாள் கணக்கு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு அழகான ஓமை. சோ இது 2வது பாட்டும் இதேதான். அப்புறம் இந்த பறை அப்படிங்கிறது நாலடியார்ல நிறைய இடங்கள்ல வருது. நம்ம ஏற்கனவே முதல் 2 அதிகாரத்திலுமே பார்த்துட்டோம். பறை ஒலித்தல் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் இவங்கதான் அதை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்குறோம். ஆனால் இந்த பறை ஒலித்தல் அப்படிங்கிறது நாலடியார் திரும்ப திரும்ப பேசுகிறது. அப்புறம் அதனுடைய ரிதம் பேட்டர்னையும் சொல்லுது. இது இப்போ ஒரு சில அடுத்தடுத்து வர பாடல்கள்ல அது இருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு ஓசை ஒத்த ஒலியை ஒலிக்கிறது, ரெட்ட ஒலியா ஒலிக்கிறது, மூன்றாவது ஒலி வரும் பொழுது அந்த உடலை தீக்கிரையாக்கிடுவாங்க. அப்போ அது சுற்றில இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கக்கூடியதாக. இப்ப கோவில் மணி அடிக்கும். கோவில் மணியில 1ஆம் பூஜைக்கு ஒரு மாதிரி ஒரு மணி அடிக்கும். அப்புறம் 2ஆம் பூஜை வரும்போது அது வேற மாதிரி ஒலி ரிதம்ல அடிப்பாங்க. அப்புறமா ஃபைனலா வரும் பொழுது முடிய போகுது அப்படின்னும் போது வேற மாதிரி இருக்கும். இந்த கோவில் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சங்கு, அப்புறம் இந்த ஃபேக்டரி சங்கு எல்லாம் ஒலிக்கும். முன்னாடி கிராமங்கள்லாம் 5 மணி ஆச்சு 6 மணி ஆச்சுன்னா சங்கு ஒலிக்கும். சங்கு ஒலிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அந்த தொழில் நேரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு சங்கு ஒலிக்கும். இதெல்லாம் வச்சு டைமை பார்த்துட்டவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப சூரியனுடைய நிழலை வச்சு நேரம் பாக்குறது, இந்த மாதிரியான ஒரு நேரம் காட்டக்கூடியவை நம்ம கிட்ட நிறைய சமூக வழக்கத்துல இருக்கு. இப்ப இந்த பறை ஒலிக்கும் அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கு. அப்படி இதை அடிச்சு அந்த காட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத ஒலிக்கிறதுக்கு 3வது பறையை ஒலிப்பாங்க. 3 விதமான ஓசையோட அப்படின்னு இந்த பாடல்கள்ல அது வருது அடிக்கடி. இப்ப அடுத்து வரக்கூடிய நம்ம ஒரு 3-4 பாடல்ல இந்த பறை என்பதை பார்க்க போறோம்.
மன்றம் கரங்க மணப்பறையாயின அன்றவர்க்கு ஆங்கே பிணப்பறையாய் பின்றை ஒலித்தலும் உண்டாம் என்று உய்ந்து போமாறே வலிக்குமா மாண்டார் மனம். மாண்டார் அப்படின்னா மாட்சிமைப்பட்டவர்களுடைய மனமானது. மான் அப்படின்னா மாட்சிமை. மாண்டு அப்படின்னா இறந்து போதல்ங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு மாண்பு மிகு அப்படின்னு சொல்ற அமைச்சர்களை சொல்லும் போது மாண்பு மிகு அப்படின் போது மான் அப்படின்னா மாட்சிமைப்பட்ட. இப்ப மாண்டார் மனம். மாண்டார் மனம்னா மாட்சிமைப்பட்டவர்களுடைய மனம் இப்படி ஒரு உலக வழக்கு நடக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும். இப்போ ஒரு வீட்டுல கல்யாணம்னு அரேஞ்ச் பண்றாங்க. கல்யாணத்துக்கான அத்தனை வேலைகளும் நடைபெறுகிறது. அங்கே திருமணத்துக்கான பறை ஒலிக்கிறது. அதுக்கும் பறைதான். திருமணத்துக்கான ஒரு இன்னிசையோடு முழங்கக்கூடிய மணப்பறையாக அது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திடீர்னு காட்சி மாறலாம். யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், அல்லது அந்த மணமகனுக்கே ஏதாவது ஆகலாம். அப்ப அது பிணப்பறையாக மாறிவிடும். அதனுடைய ஒலி, அந்த இனிய கீதம் என்பது ஒரு சோகத்திற்குரியது ஒலியாக மாறிவிடக்கூடும். அப்போ அப்படி அது நடக்கிறது உலக வழக்கம் தான். நிறைய வீடுகள்ல அப்படி நடந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறவங்களுடைய மாட்சிமைப்பட்டவங்களுடைய மனம் என்ன செய்யும் அப்படின்னா, இதுதான் உலகத்தினுடைய இயல்பு, இப்படிதான் நடக்கும். இதை நம்ம யாரும் மாத்திட முடியாது. இந்த உலகத்தினுடைய இயற்கையை நம்ம மாத்த முடியாது. அதனால இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியுமோ அதை கத்துக்கலாம். அதனால நிச்சயமின்மை அப்படிங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இது. அதனால முடியும் போது அறம் செய்து விடுவோம் அப்படிங்கறதுதான் நம்ம அதுல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு நற்கருத்து அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. மன்றம் கரங்க மணப்பறையாயின. மன்றம் கரங்கன்னா சபையெல்லாம் முழங்க. மன்றம் அப்படின்னால இது திருமணத்துக்கான ஒரு கூடுகையான ஒரு இடம். மன்றம் கரங்க மணப்பறையாயின. மணப்பறை அங்கே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னிசையோடு மணப்பறை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதுவே காட்சி மாறி அன்றவர்க்கு ஆங்கே பிணப்பறையாய், அது ஒரே நாள்ல ஒரு அரை நாள்ல ஒரு காட்சி மாறி அது ஒரு பிணப்பறையாக மாறிவிட முடியும். பிணப்பறையாய் பின்றை ஒலித்தலும் உண்டு. பின்னாடி அது ஒலிக்கிறதும் உண்டு. இப்படி நிறைய காட்சிகள் நிறைய வீடுகள்ல நடந்திருக்கும். அப்போ உய்ந்து போமாறே. உய்ந்து போமாறேன்னா இந்த தப்பி போகும்படியான வழி என்பது, உய்ந்து போகக்கூடிய வழி என்பது இந்த வாழ்க்கைக்கு எது அப்படின்னா, இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடியதுதான் உலகத்துல என்பதை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய அறவழியை தேர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான். மாட்சிமைப்பட்டவர்களுடைய மனம் இதுல இருந்து ஒரு நல்ல கருத்தை எடுத்துக்கொள்ளும். காரணம், இந்த உலகத்தினுடைய இயற்கை இதுதான். இதுல எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால நாம ஒன்றும் வருந்துவதற்கு இதுல ஒன்றும் இல்லை அப்படின்றது இது. நான் 1929 காந்தியுடைய ஆந்திரா டூர் படிச்சிட்டு இருக்கேன். அதுல அவர் ஆந்திரா டூருக்கு போகும்போதுதான் அவருடைய பேரன் ரசிக், அவன் பேரு ஹரிலாலுடைய மகன், அவன் டெல்லியில இறந்து போயிடுறான். ஆனா அவனுக்கு முன்னாடி டைஃபாய்டு வந்துருது. ரொம்ப ஒரு 15 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான். டெல்லியில 8ஆம் தேதி, பிப்ரவரி 8ஆம் தேதி நினைக்கிறேன், அது இறந்து போயிடுறான் 1929. அப்ப காந்தி டூர்ல இருக்காரு. எனக்கு செய்தி வருது, அவர் இப்ப சாப்பிட உட்கார்ந்துருக்காரு. இந்த காட்சி அவரே காந்தி எழுதியிருக்காரு. சாப்பிட உட்கார்றாரு, இந்த தந்தி வருது. தந்தியை வாங்கி படிச்சுட்டு அதை வச்சுட்டு, ஏன்னா அடுத்தது ஒரு கூட்டத்துக்கு போகணும் காந்தி. அதை வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி தன்னுடைய கூட்டத்துக்கு போயிடுறாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க ஒருவேளை இதை பாதியில நிறுத்திட்டு காந்தி கிளம்பி டெல்லிக்கு போவாரு அவருடைய பேரனுடைய இதை பாக்குறதுக்குன்னு. ஆனா திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 10-15 கடிதம் அவர் எழுதியிருக்காரு. அதுல மரணத்தை பத்தி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் தான் அவர் யங் இந்தியால ஒரு இது எழுதுறாரு, ஒரு கட்டுரை எழுதுறாரு. மரணத்தை நம்ம பயப்பட வேண்டியதில்லை, அது நம்மளுடைய நண்பன், அது எப்பவும் வரதான் போகுது, அதனால அதே நினைச்சிட்டு நாம் நம்முடைய கடமைகள்ல இருந்து மறந்துவிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் எழுதியிருக்காரு. ஆனா இதே காந்தி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கடிதம் எழுதும்போது டெத் அப்படிங்கிறது ரொம்ப ஃபியர்ஃபுல்லான ஒன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட எழுதியிருக்காரு. ஆனால் பின்னாடி அவர் அது மனத்தின்மையெல்லாம் வந்த பிறகு அவர் இறப்பை பாக்குறத வேற மாதிரி பாக்குறாரு அப்படிங்கிறது இந்த காட்சியில தெரிய வருது. இப்ப இது படிக்கும் போது எனக்கு அது ஞாபகம் வந்தது. சரி, இதை சொல்லிடலாம்னு சொன்னேன். இங்க ஒரே நாள்ல, ஒரே ஒரு அரை நாள்ல காட்சி மாறும். வீடுகளினுடைய காட்சி மாறலாம். மன்றம் கரங்க மணப்பறையாயின அன்றவர்க்காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒலித்தலும் ஒன்று என்று உய்ந்து போமாறே வலிக்குமா மாண்டார் மனம். வலித்தல் அப்படின்னா இறுக பற்றி கொள்ளுதல். மாண்டார் மனம், மாட்சிமைப்பட்டவர்களுடைய மனம் இதை இறுக பற்றி கொள்ளும். எதை என்றால் நிலையாமை என்பதுதான் இந்த உலகத்துல நிலையானது. அதனால அது இதுல கலங்க வேண்டியதில்லை என்பதை அதை இறுக பற்றி கொள்ளும். வலிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு கலோக்கியல் பாஷையில வலிச்சின்னு போறோம் அப்படிங்கறது சொல்லும் போது அப்படி பயன்படுத்துறோம். வலித்தல் அப்படின்னு, அப்படியே இழுத்து பிடிச்சுக்கோ அப்படிங்கறத வலிச்சின்னு போ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா இது பாத்தீங்கன்னா இதுல கூட ஒரு நாச்சியார் திருமொழியில கூட வரும்.
சார்ங்கம் வலிய வலிக்கும் தடக்கையன். தடக்கையன்னா நீளமான திண்மையான கைகளை உடையவன். அவன் வந்து சாரங்கம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வில்லை இழுத்து பிடிப்பவன் அப்படிங்கிற பொருள்ல வரும். சோ ஒரு வார்த்தை வந்து காலப்போக்குல எப்படி வேற மாதிரி மாறி வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். வலிக்குமா மாண்டார் மனம். சரி, இப்படி ஒரு காட்சி காட்சி மாற்றம் வரும்பொழுது கூட அதிலிருந்து மாட்சிமைப்பட்டவர்களுடைய மனம் என்பது உய்ந்து போகக்கூடிய வழியை அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பொருள். இதுக்கு வந்து ஒரு திருக்குறள்ல ஒரு பாட்டு வரும். கேட்டிலும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளக்கும் போல். கேட்டிலும் உண்டோல் உறுதி. கேடு நடந்துருச்சு, நமக்கு கெடுதி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு நம்ம வருத்தப்படும் பொழுது வாழ்க்கையில அது ஒரு வகையில் நல்லதுதான். ஏனால் அது ஒரு கருவி போல பயன்படும். நமக்கு யார் உண்மையான நட்புடையவர்கள், நம்மேல் உண்மையாக யார் அக்கறையுடையவர்கள் என்பதை அளப்பதற்கு ஏதாவது ஒரு கருவி வேணும் இல்லையா? அது எது என்றால் நமக்கு வரக்கூடிய கெடுதிதான். அந்த கெடுதியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நமக்கு உண்மையாகவே நமக்குரியவர்கள் யார், நமக்காக வருத்தப்படுபவர்கள், நமக்காக உதவி செய்பவர்கள் யார் என்பதை நாம் அதுல அளந்து கொள்ள முடியும். இந்த அளப்பறது அப்படிங்கிறது வந்து நிறைய இலக்கியத்துல வேற வேற மாதிரி வருது. கேட்டிலும் உண்டோல் உறுதி கிளைஞரை நீட்டி. கிளைஞர்னா சுற்றத்தவர்கள். சுற்றத்தவர்கள் எல்லாம் சுற்றத்தவர்கள் கிடையாது. உடன் பிறந்தவர்கள் எல்லாம் உடன் பிறந்தவர்கள் கிடையாது. அப்போ வெளியில இருக்கிற யார் வேணாலும் நமக்கு உடன் பிறந்தவர்களைப் போலவோ அல்லது சுற்றத்தவர்களைப் போலவோ தொழில்படுவார்கள். அப்போ அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத அந்த இது சொல்லுது. இது வந்து அந்த அளப்பதற்கான இந்த உய்ந்து போதல் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அது நான் சொன்னேன். சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். 24வது பாடல். சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றே கான் முக்காலை கொட்டினுன் மூடி தீ கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்து. இது வந்து இறந்து போனவர்களை இறந்து போகிறவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு இதுதான். இறந்து போயிட்டவங்கள இறந்து போறவங்க தூக்கிட்டு போறாங்க. எல்லாரும் போயிட போறாங்க. எல்லாரும் ஒரு காலத்துல போகதான் போறாங்க. இவர் முன்னாடி போயிட்டாரு, இவர் பின்னாடி போக போறாரு, அவ்வளவுதான். அப்படி நம்ம உலக வழக்கத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பாட்டே அதுதான் சொல்றது. செத்தாரை சாவார் சுமந்து. செத்தாரை இறந்து போயிட்டவங்கள சாக போகிறவர்கள் சுமந்து கொண்டு போய் தீ மூட்டி எரிக்க போறாங்க. அப்போ இதுதான் அந்த இடத்துல வந்து அந்த பறையினுடைய அந்த அளவு சொன்னேன் இல்லையா, இந்த பாட்டுல தான் வருது. சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை. முதல்ல வந்து அது ஒரு வீட்டுல மரணம் அடைந்து விட்டது என்றால் ஒரு தடவை கொட்டுவாங்க பறையினை. ஒரு தடவை கொட்டு அது செய்தி அறிவிக்கிறது, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அறிவிக்கிறது. சோ சென்றே எரிப ஒரு கால் சிறுவரை நின்றே எரிப பறையினை ஒரு தடவை கொட்டுவார்கள். அப்புறம் கொஞ்சம் நடுவுல ஒரு இடைவெளி விட்டு இந்த பாட்டு அதுதான் சொல்லுது. அப்ப அந்த காலத்து வழக்கமா இது இருந்திருக்கு. அந்த காலத்துல இப்ப அப்படிதான் பண்ணிருக்காங்க. ஒரு கிராமத்துல நம்ம இதை வந்து கற்பனை பண்ணி பாத்துக்க முடியும். நின்றே எரிப பறையினை. அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இடைவெளி விட்டுட்டு அந்த உடலை ரெடி பண்ணும் போது அந்த தயார்படுத்தும் பொழுது அதுக்காக வந்து ரெண்டாவது தடவை கொட்டுவாங்க. அது வேற மாதிரியான ஒலியோட 2வது தடவை முழங்கப்படும், பறை முழங்கும். நன்றே கான் முக்காலை கொட்டினுள் மூடி தீ கொண்டு எழுவர். 3வது தடவை வேகமாக பறை ஒலிக்கும் பொழுது அந்த உடலை மூடி அதை தீ மூட்டி எரித்து விடுவார்கள். அப்போ 1, 2, 3 தடவை அப்படி பறை வேற வேற முழக்கங்களோட முழங்கும். அப்போ அவ்வளவுதான், அந்த வாழ்நாள் அதோட முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய இது வந்து இந்த 3 தரம் ஒலிக்கக்கூடிய பறையோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஒரு தடவை செய்தி அறிவிப்பது, அடுத்தது தயார்படுத்துவது, அடுத்தது எரிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த 3 வகையான வாத்திய ஒலியோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போகிறது. செத்தாரை சாவார் சுமந்து. இந்த இறந்து போகிறவர்கள் சுமந்து கொண்டு போய் தீ மூட்டி எரித்து விடுவார்கள். அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். மொத்தமும் ஒரே பஸ்பம். ஒரு நிமிஷத்துல ஒரு கைப்பிடி சாம்பலோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போக போகுது. அதனால இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருப்பி அதுதான் சொல்றாங்க. இது நிலைன்னு நினைச்சு ஆட்டம் ஆடிட்டு இருக்காதீங்க. இது நிலையெல்லாம் கிடையாது, இது நிலையே இல்லை அப்படிங்கிறத திரும்ப வலியுறுத்துறதாதான் இந்த அறநூல்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. சோ இந்த பாட்டு அதுதான். 3வது கொட்டுக்குள்ளேயே 3வது கொட்டு ஒலிக்கும் பொழுது அந்த உடல் இவ்வளவு நாள் எப்படியெல்லாம் ஒரு சுகபோகங்களோடு வாழ்ந்திருந்த ஒரு உடலாக இருந்தாலும் அது சுடுகாட்டுக்கு போய் எரிக்கப்படத்தான் போகிறது. அதனால அது ஒண்ணும் அதுல யாரும் தப்பிச்சுக்கவே முடியாது. 3ஆம் கொட்டுக்குள்ளேயே செத்தவரை சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறார்கள் என்பதால் யாக்கை நிலையற்றது அப்படிங்கிறத இந்த பாட்டை சொல்லுது. இதேதான் அந்த 3 தடவை ஒலிக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு சமூக நிலைப்பாடை காட்டுது. இப்படிதான் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது. நமக்கு சிட்டில நம்ம அதெல்லாம் பார்த்தது இல்லை, அதனால நமக்கு தெரியாது. அப்புறம் ஒவ்வொரு ஜாதி முறைப்படியும் ஒவ்வொரு மாதிரி வழக்கமா இருக்கலாம். அதுலயும் பெரிய வழக்கங்கள்லாம் இருக்கு. இப்ப எப்படி வந்து திருமணத்துக்கான வழக்கங்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வேறுபடுகிறதோ அது போல இறப்புக்கான சமூக வழக்கங்களும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
அதுவும் ஒரு பெரிய ஒரு வந்து மானிட பண்பாட்டுவியல்ல படிக்க வேண்டிய ரொம்ப பெரிய விஷயம் அது. யாருக்கு முன்னுரிமை அதுல, யாரு வந்து செய்யணும். அப்புறம் வந்து தேர் கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு யாருக்கு உரிமை? இப்ப திருமணத்துக்கு எப்படி சில உரிமைகள் இருக்கிறதோ, அது போல இறப்புக்கும் சில உரிமைகள்லாம் உண்டு. அத யாரும் தடுத்துற முடியாது. அத செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. தேவபாரதியுடைய நீர்வழிப்படுவோம் போன தடவ சாகித்ய அகாடமி வாங்கினது. அந்த நாவல் வந்து முதல்ல அதுதான் பேசுது. ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. அவருடைய இறப்புல இருந்து அந்த நாவல் ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது படிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க அந்த சடங்குகள செய்றாங்க அப்படிங்கிறது வந்து இதுல ரொம்ப விளக்கமா அத குடுத்திருப்பாரு. சோ இதுதான் இந்த பறை என்பது அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை இந்த நாலடியார் பாடல் நமக்கு சொல்லுகிறது. சோ ரொம்ப சிறு பொழுதுதான். போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அது வெகு குறைவான நேரத்துல அந்த உடல் எரியூட்டப்பட்டு விடும். அதனால இந்த வாழ்க்கை நிலையானது என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் மற்றெல்லாவற்றையும் விட்டு விடாதீர்கள். அதனால அதை கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். சரி. அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட இதேதான். 5வது பாடலும். கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற, பிணம் கொண்டு காட்டு உய்ப்பார் கண்டு, மனம் கொண்டு உண்டு உண்டு உண்டென்னும் உணர்வினான் சாற்றுமே, தொன் 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 எனும் பறை. நல்லா இருக்கு இந்த பாட்டு. ஒரு மாதிரி இது வித்தியாசமா இருக்கக்கூடிய பாட்டு. ஒரு வீட்ல இறப்பு நிகழ்கிறது. பறை முழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பறை முழங்கிக் கொண்டு வந்து கூடவே போற ஒருத்தன் மனசுல நினைக்கிறானாம். ஆச்சு இது முடிஞ்சிருச்சுன்னா, அடுத்தது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா நல்லா வாழ்வாங்கு வாழப் போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் வந்து அந்த அந்த இறப்பு கூடவே போறான். அப்போ அவனுடைய அந்த நினைப்பை வந்து மறுதலிப்பது போல அந்த பறை முழங்குகிறதாம். தொன் 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 என்று முழங்குகிறது. அவன் வந்து உண்டு 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 நமக்கு வந்து நாம கல்யாணம் பண்ணிப்போம், நல்ல வாழ்க்கை வாழுவோம் அப்படின்னு உண்டு 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 நினைச்சிட்டே அவன் போறான். ஆனால் தொன் தொன் தொன்னு முழங்கக்கூடிய பறை என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பா நீ காண்ற கனவெல்லாம் முழுமையா எப்பவும் நடக்கும்லாம் கிடையாது. எது வேணாலும் நடக்கலாம். அதனால நல்ல அறம் செய்வதை மனதில் நினைத்துக்கொள் அப்படிங்கிறத சொல்லுதாம் அது. அதுதான் இந்த பாட்டு. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற. கல் அப்படின்னா ஆரவாரம். கல் என்று ஆரவாரம். முன்னாடி நம்ம பார்த்தோம். ஒரு ஆழ்களத்துல விழக்கூடிய களம் போல ஒரு ஆரவார ஒலி எழுப்ப சுற்றத்தவர்கள் அலறுவது அப்படிங்கிறது. கணம் கொண்டு ஒருவன் வந்து இறந்து போன உடனே அவனுடைய சுற்றத்தவர்கள் எல்லாம் சுற்றி கொண்டு நின்று கல்லென்று ஓசை வருமாறு ஓங்கி குரல் எடுத்து அழுது, பிணம் கொண்டு காட்டு உய்ப்பார் கண்டு. காட்டுல கொண்டு போய் அந்த காடுன்னா சுடுகாடுதான் இங்க காடுன்னு சொல்றாரு. இந்த பிணத்தை கொண்டு போய் காட்டு உய்ப்பார் கண்டு. அப்படி அதை பார்த்துட்டே இருக்கும் பொழுதும் கூட ஒருத்தன் வந்து மனசுல நினைச்சுப்பான். உண்டு உண்டு உண்டென்று மனம் கொண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நான் நல்லா இப்படிலாம் இருக்க போறேன் என்று கனவுகளை அவன் வளர்த்துக் கொள்வான் அப்படின்னா உண்டென்று நம்பி அறத்தினை, அதாவது இது வந்து அப்படி கனவு காண்றது தப்பு இல்லை. ஆனால் அறத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய பேதையை அவர் அப்படி சொல்றாரு. உண்டு உணர்வினான் சாற்றுமே. அந்த அறத்தை பற்றி நினைக்காமல் இப்படியான கனவுகளை மட்டும் கண்டு கொண்டிருப்பவர்களை பார்த்து இந்த பறையானது முழங்குகிறது. எப்படின்னா தொன் 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 எனும் பறை. அந்த பறை முழங்குவது அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் இப்படிதான் நடக்கும். கடைசியில இப்படிதான் நடக்கும். தொன் 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 என்று பறை முழங்குவதுதான் நடக்கும். அதனால இதெல்லாம் உண்டு 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 என்று நம்பி நல்ல வாழ்க்கையை நீங்கள் வெறும் கனவுகளில் இழந்து விடாதீர்கள். அத வந்து எல்லாருக்கும் இந்த நிலைமைதான் வரப்போகுது கடைசியில. அதனால அது வாழ்வதற்கு உள்ளாயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதுவும் தெரியாது நமக்கு. அதுவும் தெரியாது. எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது. அப்ப இருக்கக்கூடிய கையில இருக்குன்னு நீங்க நினைக்கிற நாளுக்குள்ளேயே என்ன அறம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் அப்படிங்கறத வந்து இந்த பாடல் சொல்லுது. சோ இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இந்த பாடலை உண்டு உண்டு என்று சொல்லி நம்பி இருக்காதீர்கள். இது எப்ப வேணாலும் தொன் 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 என்று முழங்கக்கூடிய பறை என்பது அது இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது அப்படிங்கிறத சொல்றார். களம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்று அலற, பிணம் கொண்டு காட்டு உய்ப்பார், காடு காடுனா சுடுகாடு, காட்டு உய்ப்பார் கொண்டும் மனம் கொண்டு ஈண்டு, மனம் கொண்டு திருமணம் செய்து கொண்டு ஈண்டு உண்டு உண்டு உண்டென்னும் உணர்வினால் சாற்றுமே தொன் 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 என்னும் பறை. பறை வந்து ரொம்ப முக்கியமா பேசுது நாலடியார். சோ இது ரொம்ப இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நாலடியாரோட பறையை பேசக்கூடிய இந்த 4 பாடல்கள். அடுத்து வரக்கூடிய 5 பாடல் வேற மாதிரியான வேற ஒரு தளத்துல இதே கருத்தை சொல்லுது. நம்ம அடுத்த வகுப்புல அந்த இதை பார்த்து முடிச்சிடலாம். இந்த இளமை இல்லையாமை பார்த்து. நன்றி. பாய்.